வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? இப்போது பார்க்கலாம். அரசியல் ஆடுகளத்தில் ஒரு அரசியல் அலசல். ஸ்டாலின் திரும்பி எலெக்ஷனில் நிற்க போகிறாராம். அதுதான் அவங்க இதுக்கு, அதாவது நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எலெக்ஷனில் தோற்றுக்கிட்டாங்க. காமராஜர் முதல்ல தோற்றார், கக்கன் தோற்றார். அப்போ காங்கிரஸ் மந்திரி சபையில் 30க்கு மேலே மந்திரி இருந்தாங்க. 67 இந்த திருட்டு கூட்டம் என்னென்னத்தையோ சொல்லி அனந்தநாயகி என்னாச்சு, அரிசி விலை என்னாச்சு, காமராஜர் என்னாச்சு, கரும்பு விலை என்னாச்சு, இது மாதிரிலாம் சொன்னான். கக்கன் என்னாச்சு, யோகியனை பூரா அயோக்கியம் மாதிரி காமிச்சான். பாவம் ஜனங்களும் ஓட்டு போட்டுச்சு. அப்போ அதுக்கு அடுத்து பார்க்கும்போது காமராஜர் தோற்று போனார். அவர் ஒன்றும் கண்டுக்கல. சரி, அரசியலில் இது ஒரு பகுதி. இந்திரா காந்தி 1976 ரேபரேலிங்கிற தொகுதியில் நின்னாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர், அவங்க பிரதம மந்திரி, தோற்று போனாங்க இந்திரா காந்தியே. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை தோற்றார் 1962. 67 ஆட்சி அமைக்கும் போது அவர் எலெக்ஷன்லேயே நிற்கலை, தோற்று போயிடுவோம். அதனால் ஜெயலலிதா அவர் தோற்றாங்க. எம்ஜிஆர் தான் தோற்கவே இல்லை. கருணாநிதி 2 எலெக்ஷனில் தோற்றார். கள்ள ஓட்டு எண்ணிக்கையில் 1980 ஓட்டு எண்ணிக்கையில் தில்லுமுள்ளு அராஜகம் பண்ணோன்னே எம்ஜிஆர் விட்டுருங்க, இருந்தாலும் ஜெயிச்சதாகவே இருக்கட்டும். இல்லைன்னா அவரும் தோற்றவர் தான். அரசியல்னாலே வெற்றி தோல்வி எல்லாத்துக்கும் சகஜம். இவர் என்ன பெரிய ஒரு ஸ்டாலின் தோற்றுட்டார் இல்லையா? யோகியனா? யோகியர் தோற்று போயிட்டாரா? தோற்ற யோகியெல்லாம் இருக்காங்கய்யா. காமராஜர், அண்ணாதுரை எல்லாம் யோகியர்கள். அவங்க தோற்றவங்க இருக்காங்களே. நீங்கள் ஊர் பூரா லஞ்சத்தை வாங்கிட்டு ஊரை பூரா கொள்ளை அடிச்சுட்டு என்னமோ தோற்ற உடனே ஒரு பெரிய இவர் தோற்ற நேர்மையானவர், நல்லவர், உத்தமர் தோற்றுட்டாருன்னா விடக்கூடாது. அவங்க குடும்பம், அந்த குடும்பம் இருக்க அது பேசுகிற பேச்சான். எப்படி இவர் தோத்தாருன்னா பண்ணின பாவம் ஒன்று, மக்களுக்கு உங்கள் மேலே உள்ள கோபம் ஒன்று, நீங்கள் வாங்கின லஞ்சம் ஒன்று, போலி வாக்குகள் 1,00,000 ஓட்டு நீக்குனா அதனால் தோற்றீங்க. அதனால் மக்கள் செல்வாக்குன்னா தோற்று தானே போகணும். என்ன செயற்கையில் ஜெயிச்சிருவீங்களா? அதனால் ஸ்டாலினை போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். KN நேரு அவர் பார்த்தாரு, நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டான், ஸ்டாலினை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும், நீங்கள் திருச்சி கிழக்கில் நில்லுங்கிறாராம் ஒத்த கையோ காலில். யார்? நேருவுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு நில்லுங்க, உங்கள் தொகுதியில் ஜெயிக்கிறீங்களான்னு பாருங்கள். ஏதோ அந்த இதில் ஜெயிச்சிட்டிங்க. மக்கள் அப்போ விஜய் ஆட்சிக்கு வருவார்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ வைகோ சொல்கிறார், இவர் துறை வைகோ சொல்கிறார் 65% வாக்குகள் விழுங்கணும். அதுதான் உண்மை. எல்லா பேரும் டெபாசிட் காலியாகி ஓடிடுவீங்க, நில்லுங்க. ஸ்டாலின் சொல்கிறேன், சரியான வீரராக இருந்தால் நில்லுங்க பை எலெக்ஷன். ஆனால் யாரோடையும் கூட்டணி வைக்கக்கூடாது. உங்கள் ராசா தான் சொல்கிறாரு, எவனோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன். செல்வாக்கு கொடி கட்டி பிறகுதா? அந்த காலத்துலேருந்து கூட்டணி வைக்காமல் நீங்கள் நின்னதே இல்லையா? கூட்டணி வச்சு பாரு, டெபாசிட்டு காலியாகுதா இல்லையான்னு பாரு. அதனால் கூட்டணியில் நிற்க மாட்டாங்களாம். அவர் ஸ்டாலின் சொல்கிறார், நான் பரிசீலித்து வருகிறேன். அந்த பக்கம் உதயநிதிக்கு ரொம்ப கோபமாக இருக்காராம். அப்பா வந்துட்டால் நம்ம எதிர்கட்சி தலைவர்னு சொல்லி ஆட்டம்லாம் ஆட முடியாத, டான்ஸ் ஆட முடியாது, ஆட்ட முடியாது, இந்த மாதிரி கண்டபடியெல்லாம் பேச முடியாதுன்ட்டு, அப்பா வேணாம்ப்பா, நம்ம அடுத்த எலெக்ஷன் பார்த்துக்கலாம், நீங்கள் இருக்கப்பா அப்படின்னு சுயநலத்தோடு அவர் அட்வைஸ் பண்ணுறாராம். அதனால் ஸ்டாலின் என்ன செய்கிறதுன்னு குழம்பி போயிருக்காரு. யாரை விட்டது? கெட்ட நேரம், அஷ்டமச்சனி. ஸ்டாலினுக்கு சிம்ம ராசி. வாங்க, இன்னொரு தடவை நின்னாலும் தோல்வி தான். நான் அடித்து சொல்கிறேன், எங்கே நின்னாலும், தமிழ்நாட்டில் எங்கே நின்னாலும் தோல்வி தான். அவங்க காங்கிரஸ் அந்த பக்கம் போயிட்டாங்க. சிறுபான்மை மக்கள் உங்களுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இனி. அதனால் யாரை வச்சு பண்ணுவீங்க? அந்த திருமாவளவனை வச்சு பண்ணுவீங்க, பண்ணுங்க. திருமாவளவனுக்கு 60% ஓட்டு கூட இல்லை, நில்லுங்க. அதனால் ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் நிற்கலாம் அப்படின்னு KN நேரு நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு இருக்காராம். அதனால் திருச்சி கிழக்கில் நிற்கலான்னு இருக்காராம். இதுக்கு இடையில் மற்ற தொகுதியிலெல்லாம் அவருக்கு என்னென்னா மீதி அதில் 4 தொகுதி அதிமுக ஜெயித்த தொகுதி. அதில் வேறு தொகுதியிலாச்சுன்னா அதிமுக ஆதரவு நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பொது வேட்பாளராக நிறுத்தினார், நம்ம ஜெயிச்சிடலான்னு கணக்கு போடுறாராம். ஸ்டாலின் கணக்கு சொல்கிறேன், அரசியல் 0. நீங்கள் உங்களுக்கு அரசியல் புரிஞ்சிருந்தால் போய் குளத்தூரில் நின்றுருக்க மாட்டீங்க. அரசியல் 0.
குளத்தூரில் கள்ள ஓட்டு போலி ஓட்டு 1,00,000 ஓட்டை எடுத்துட்டேன். அங்கே போய் நின்னதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்களுக்கு அரசியலில் ஒன்றுமே தெரியலன்னு. பொம்மை மாதிரி இருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்துக்கிட்டு அதிமுக ஆதரவு கொடுத்து பார்க்கட்டுமா? உங்கள் எடப்பாடி ஆதரவு கொடுக்க சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு அதிமுக தொண்டன் ஓட்டு போடுறானான்னு பாருங்கள். எடப்பாடி உங்களுக்கு மட்டும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கட்டும். அத்துடன் எடப்பாடியின் அரசியல் வாழ்க்கை முடியுதா இல்லையான்னு பாருங்கள். யாருக்கு ஆதரவு கொடுக்குறா கொடுத்து பாருங்கள். இதுக்கிடையில் அம்பாசமுத்திரம் அங்கே அதிமுக ஜெயிச்சதான். அங்கே சீமானை பொது வேட்பாளராக நிறுத்த போகிறாங்களாம். பொது வேட்பாளர் நிறுத்துங்க, சீமான் ஜெயிக்கிறாரான்னு பார்ப்போம். நான் சேலஞ்சு பண்ணுறேன். சீமானுக்கு ஓட்டு போடுறவங்களே யார் தெரியுமா? திராவிட கட்சிகள் பிடிக்காதவன் தான் ஓட்டு போடுறான். அதே திராவிட கட்சியோட பொது வேட்பாளர் வந்தால் சீமானுக்கு விழுகிற அந்த 6 to 8% ஓட்டு விழுகாது. அதுதான் கணக்கு. அதனால் சீமான பொது வேட்பாளர் நிறுத்துங்க. அம்பாசமுத்திரம்னாலும் சரி, எங்கே வேணும்னாலும் சரி. அதனால் 6 தொகுதியில் தேர்தல் வருகிறது. 5 to 6 தொகுதியில் தேர்தல் வருது. அதனால் அதில் நின்று மறுபடியும் ஜெயிச்சு கொள்ளைப்புற வழியாக உள்ளே போயிடலான்னு நினைத்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். போனீங்கன்னா அவமானப்படணும், அசிங்கப்படணும். 108 பேர் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பான். 108 இவங்க டிவிக்கு எம்எல்ஏ. அது இப்போ 4-5 ஜெயிச்சிருவாங்க. ஆக 113 114 எம்எல்ஏ வந்துடுவாங்க. வந்தீங்கன்னா உங்கள் மானம் போயிடும். அந்த நாளைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸ்டாலின்கிட்ட இருந்து. சீக்கிரம் வந்து நில்லுங்க எலெக்ஷனில். அடுத்த அடி வாங்கணும். நீங்கள் தப்ப முடியாது. 3000 நாளாக எல்லாம் நடக்காது. இளைஞன் உள்ளே வந்துட்டான், நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறான். நீ 5000 10,000 கொடுத்தாலும் நடக்காது அப்படிங்கிறது முதல் கருத்து. இதில் நான் ஏற்கனவே சொன்னேன், மதிமுகவில் அவங்கெல்லாம் ராஜினாமா பண்ண போகிறாங்க. எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி திருப்பி நின்று உங்களுடைய விசில் சின்னத்தில் நின்று எம்எல்ஏ ஆகி தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கலான்னு இருக்காங்கன்னு சொன்னேன். இதுக்கு இடையில் இன்றைக்கி பொதுக்குழு கூட்டம் கூடினாங்க. 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிருந்தாங்க. ஒரு எம்எல்ஏ ஓடிட்டாங்க, திமுக சைடு ஓடிட்டான். ஒரு எம்எல்ஏ ஓடிட்டு என்ன சொல்லிட்டான்னா, ராஜினாமா பண்ண முடியாது, நான் திமுகவுக்கு பக்கம் போகிறேன் அப்படின்ட்டான். அதனால் மீதி இருக்கிற ஒரு எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் முடிவு பண்ணியிருக்கிறதா செய்தி. அதனால் மதிமுகவிலையும் இருந்தும் இன்னொரு எம்எல்ஏ காலியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கிடையில் நம்ம இந்த பாலிடால் உதயநிதி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வீட்டில் புலம்பிக்கிட்டு இருக்காராம். பைத்தியம் முடிச்சிருச்சோன்னு வீட்டில் பயப்படுறாங்க. எப்படியும் காலி பண்ணணுமா விஜய் ஆட்சியை. என்னால் முடியாதா? பெரிய ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. நீங்கள் வைக்கிறது தான் சட்டமா? இது ஜனநாயக நாடு தம்பி. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் இங்கே ஓட்டு போட மாட்டான். இன்னுமோ இவங்க குடும்பம் நினச்சிட்டா ஒரு ஆட்சியை கவுக்கணுமா? கொள்ளையடிச்சு வச்சுருக்கிற பணத்தை பூரா கொடுங்க. ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி 100 கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல, 30 எம்எல்ஏவை கொண்டு வாங்க. நம்ம தான் கொள்ளையடிச்சு வச்சுருக்கோம்ல, அதில் 30 எம்எல்ஏவை கொண்டு வாங்க. கொண்டாந்து இதில் சேர்த்து நம்ம 60 இருக்குது, மீதி 30. இளிச்சவாயர் எடப்பாடி இருக்கார், அவர் ஆதரவு கொடுக்க சொல்லி ஆட்சி அமைச்சிருவோன்னு கனவு காண்கிறார். அதுக்காக இப்போ இவங்க தாவேக்கா எம்எல்ஏக்கள் எல்லாம் பணத்தை கொடுத்து இது பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சதித்திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறதா, சித்தரஞ்சன் ஜாலையில் போட்டுக்கிட்டு இருக்கிறதா செய்தி வந்திருக்கு. விஜய்க்கு சொல்கிறேன், தாவேக்கா எம்எல்ஏக்களும் கண்காணிங்க. ஏன்னா எதிர்த்து இருக்கிறவன் சமூக விரோத கூட்டம், இவன் எந்த வேலை வேணாலும் பண்ணுவான். அதனால் உங்களது எம்எல்ஏக்களை கண்காணியுங்கள். எம்எல்ஏக்களை எப்படி கண்காணிக்கிறது? அது விஜய்க்கும் சொல்லணும்ல. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒரு ஸ்பை போடணும். உளவுத்துறையில் கேட்டு பாருங்கள், ஸ்பை எப்படி போடுறதுன்னு விஷயம் தெரிஞ்சவங்களாக இருந்தால் சொல்லுவாங்க. அந்த காலத்து இவங்கெல்லாம் ஸ்பை போட்டாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸ்பை போடுங்க, வாட்ச் பண்ணுங்கள், ஃபோனை வாட்ச் பண்ணுங்கள், மொபைல் ஃபோனை வாட்ச் பண்ணுங்கள், யார்கிட்ட பேசுகிறான்னு டெய்லி இது பண்ணணும். எம்ஜிஆர் ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் கண்காணித்து கொண்டிருந்தார் கடைசி வரை. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் ராமானுஜம்ங்கிற டிஜிபி இருந்தார். அவர் பக்காவாக மொபைல் ஃபோன் ஒன்றும் பக்காவாக அவங்க பேசுகிறது அத்தனையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார்கிட்ட பேசுகிறாங்க, திமுககாரர்கிட்ட பேசுகிறானா? அவன் திமுககாரன் முட்டாள், மண்டையில் ஒரு மூலையும் கிடையாது. அவனுக்கு இதெல்லாம் தெரியாது, மறைமுகமாக பேச தெரியாது. ஜெயலலிதாவை மொபைல் ஃபோனை இவங்க எல்லாம் ஃபாலோ இது பண்ணி கருணாநிதி அதை விட ஜீரோ. அவங்கள கருணாநிதி இந்த ஜெயலலிதா இந்த ஃபோனை நீங்கள் கட் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்கன்னு கருணாநிதி.
உடனே ஜெயலலிதாவுக்கு நியூஸ் வந்தது. ஏர்டெலுக்கு லெட்டர் எழுதுனாங்க. என் ஃபோனை வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லி அரசாங்கத்தில் கேட்பாங்க. ஏன் அனுமதி இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணால் உன் மேலே கேஸை போடுவேன்னு ஏர்டெலுக்காரன் கையெடுத்து கும்பிட்டுட்டான் உளவுத்துறையிட்ட. அவங்க ஃபோனெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ தான் அவன் வந்துக்கிட்டு வெளியிலேருந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, அது ஒரு ரிட்டையர் ஆகிட்டார் ஜாஃபர் சேட்டுன்னு. அவர் ரொம்ப ரொம்ப திறமைன்னு நினச்சிக்கிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து காற்றின் அதிர்வுகள் மூலம் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பண்ணார். அப்போவே நான் அப்போ நினச்சேன், 2006 அப்போ டிபார்ட்மெண்ட்டு வெளியில் வந்தேன். இவர் வெளியே உலகமாக அறிவாளி மாதிரி காற்றாலைகளை பண்ணுறேன்னாரு. அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா? ரைட்டுன்ட்டு 1000 ரூபா ஃபோனும் வாங்கிட்டாங்க. ஒரு சிம்மெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அப்பப்போ ஒரு சிம் கார்டை போட்டு பேசுவாங்க. இந்த கூட்டம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி அவர் சொல்லிட்டார் ஜாஃபர் சேட் கருணாநிதிட்ட, சார் என்னால் முடியாது, அவங்க ரொம்ப திறமையாக சமாளிச்சுட்டாங்க அப்படின்னு. அதனால் ஆனால் அந்த அம்மா வந்து ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க எம்எல்ஏக்களை பூரா வச்சு பண்ணாங்க. அவங்க எம்எல்ஏக்கள் பேசுகிறது அத்தனையும் ரெக்கார்ட் ஆகும். ராமானுஜம் ரிட்டையர்ட் டிஜிபி அதை பண்ணி கொடுத்தார். அதனால் விஜய்க்கு இப்போ சொல்கிறது, உங்கள் எம்எல்ஏக்களை கண்காணியுங்கள், 108 எம்எல்ஏக்களை 100 கோடி கொடுத்தாவது விலைக்கு வாங்கணும்னு சொல்லி உதயநிதி வந்து கணக்கு போட்டிருக்காரு. உதயநிதி நினைத்தது நடக்கக்கூடாது. அவருக்கு என்ன நினைப்பு? இளவரசர்னு நினப்பு. அந்த காலத்து ராஜாக்கள் இளவரசர்னு நினச்சிக்கிட்டு இவர் நினச்சபடி ஆட்களை வைக்கணும், இது பண்ணணும்னு நினைத்து கொண்டிருக்கிறார். அவரை பைத்தியமாக்குறதுக்காவது சொல்கிறேன். இன்னும் நல்ல பைத்தியம் ஆயிடுவார் உதயநிதி. அவருக்கு சொல்கிறேன், விஜய்க்கு கண்காணியுங்கள் உங்கள் எம்எல்ஏக்களை, எங்களுக்கும் சில ரகசிய செய்தி வந்திருக்கிறது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் இந்த சமூக விரோத கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது முதல் கட்ட செய்தி. இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் நாங்கள் சொல்லும் செய்தி, விஜய்க்கும் நாங்கள் சொல்லும் செய்தி. நான் யோகிங்கிறார் ஒரு என்ன வார்த்தை சொல்கிறார், நான் பரிசுத்தமானவன். சொன்னது யார்? வேறு. என்னை பொறுத்தளவுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பரிசுத்தமானவன், எந்த தவறு செய்யாதவன். இவங்க வேறு சொல்கிறார், நான் பரிசுத்தமானவன். என்னையா பரிசுத்தமான ஊரே நார் இது உங்கள் கோடி 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 கணக்கில் கொள்ள. இதில் அண்ணாமலை வேற, அவரை நீங்கள் ரைடு அடிச்சதை வரவேற்கிறேன். அது புலம்புறாங்க. வேறு எவ்வளோ பணம் கொடுத்துருப்பையா அந்த அண்ணாமலைக்கு, வரவேற்கிறாரியா அப்படிங்க. அதான் வேறு சொன்னேன். வேண்டிய சில இதில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் அண்ணாமலை எவ்வளோ பணம் வாங்கினார்னு சொல்லுங்கள். நாட்டு மக்களுக்கு லஞ்சம் வாங்குறவங்க லிஸ்ட்டெல்லாம் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயம் எங்கள்கிட்ட இருக்குது. அதனால் வேறு சொல்லுங்கள். ஆனால் உங்களை யோகியர்னு சொல்லாது, பரிசுத்தமானவன். இந்த யோகிய சகாமணியை இன்னொரு யோகிய சகாமணி போய் பார்க்குறாரு, கேதம் கேட்பாங்கன்னு சொல்லுவான். செத்த வீட்டுக்கு 2 நாள் கழித்து என்னப்பா ஐயோ இறந்துட்டாரு, எப்படி இறந்தாருன்னு போய் கேதம் கேட்குறதுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க, சாவை பற்றி விசாரிக்கிறது. அதே மாதிரி இந்த ராசா யோகியர், உத்தமர், யோகிய சகாமணி, இன்னொரு யோகிய சகாமணியை பரிசுத்தமானவரை போய் இவர் பார்க்குறாரு. பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கார் ஏவாவில்கிட்ட. ஆறுதல் எப்படி சொல்லணும்? நான் 2Gவே அடிச்சுட்டு வந்தவன், 2Gயை ஒரு என்னமோ கிழிச்ச மாதிரி. கடலூரில் வாய்தா வைக்கல சைக்கிளை அவர் ஊட்டிட்டு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் ஒழுங்காக பேச தெரியாது. அது கனிமொழி போய் அமித்ஷாவுக்கு ஆளை பிடிச்சி சிபிஐயை சரியாக விசாரிக்க விடாமல் அவன் திரும்ப என்ன சொன்னான், சிபிஐ சரியாக விசாரிக்கலையா அப்படின்னா. ராஜா மிக திறமையாக வாதாடினார், அதனால் விடுதலை நான் சொன்னான். சிபிஐ சரியாக விசாரிக்கலை, அதனால் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னாங்க. சிபிஐ சரியாக விசாரிக்க விடாமல் பண்ணது யார்? அமித்ஷா. அமித்ஷா காலில் போய் இவங்க விழுந்தாங்க. இவர் சொல்கிறார், என் திறமையில் நான் ஜெயிச்சுட்டேன், இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, ஜுஜுபிப்பா, நீ ஒன்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அந்த கொஞ்சம் அது கொள்ளை அடித்தார் வேலு. ஏன் அவரை விஜய் இது பண்ணுறாராம், சட்டசபையில் விஜய் தாவைக்கு ஆட்சி எதிர்த்து பேசினாராம். அதனால் விஜய் என் மேலே பழி வாங்குகிறார், நான் யோகியன், நான் உத்தமன் அப்படிங்கிறது. அடுத்து இன்றைக்கி ஒரு முன்னாள் மந்திரி, திமுக மந்திரியுடைய பிஏவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வேலை வாங்கி தரேன்னு நிறைய பேர்கிட்ட கொள்ளையடிச்சிருக்காரு. ஆனால் அருண் அந்த பிஏ போவார், சப் ரிஜிஸ்ட்ரார் போவார், மந்திரிகிட்ட போக மாட்டார். மந்திரியை கைது பண்ணுறது மட்டும் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு மந்திரி மட்டும் தொட மாட்டார். இன்றைக்கி பிஏவாக அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அதுக்கடுத்தது ஸ்டாலின், இவருக்கு வீரமணியக்கு ஃபோன் பண்ணாராம்.
வீரமணி ஃபோன் அண்ணே என்னண்ணே என்னப்போ வரிசையாக கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்கண்ணே, அடுத்து என்னையும் பிடிச்சிடுவாங்க, பிறகு நீங்கள் ஒரு கண்டனம் தெரிவிங்கண்ணே, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அதை தான் சொல்கிறேன், கண்டனம் தெரிவிங்கண்ணே அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். அவர் சரின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் சொன்னாராம். அந்த பையன் நம்மளை வந்து பார்த்தாரு, இந்த ஈவேரா திடலுக்கெல்லாம் வந்தார். இவர் அவரை போய் தாக்கிச்சுக்கிறது சொல்கிறாரு. நம்ம ஆப்ளிகேஷனுக்கெல்லாம் நிறைய போகணுமே, காலேஜ் ஆரம்பிக்கணும், இதை ஆரம்பிக்கணும், ஜெயலலிதாட்ட போய் காலிலே விழுந்தோம், பிராமணரை விருப்போம், பிராமணரை வரட்டும்ன்ட்டு பிராமண பெண்மணி காலில் ரொம்ப வருஷமாக விழுந்து கிடந்தோம். இப்போ இவர் காலில் போய் விழுந்து கிடக்கணும்னா இவர் வந்து இவருக்கு ஆதரிச்சு சொல்கிறாரு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே பட்டும் படாமலும் ஒரு அறிக்கை வருது. பழிவாங்கும் அரசியலில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பழிவாங்கும் அரசியலாம் எது? திமுக மந்திரி பூரா யோகியனா, இவர் வந்து விஜய் வந்து பழி வாங்குறாராம். இப்போவே சொன்ன விஜய் இவங்களெல்லாம் நம்பாதீங்க, இவங்கெல்லாம் ஜால்ரா, எந்த பக்கம் இது இருக்கோ அந்த பக்கம் போகிற ஆளுங்க அப்படின்னு. சரி, வீரமணிக்கு விஜய் அவங்க சைட்லேருந்து எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க டிவிக்கு. நான் சொல்லிடுறேன், வீரமணி அவர்களே உங்களுக்கு தான் பழிவாங்கும் அரசியலா? பழிவாங்கும் அரசியலை விஜய் பண்ணுறாரா? கதை எடுக்கவா? உங்கள் கருணாநிதி கதை எடுக்கவா? எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகின உடனே அவர் படத்தை உலகம் சுற்றும் வாலிபனை நெகட்டிவை தீயை வச்சு கொளுத்தணுங்கிற ஒரு கேவலமான வேலையை பண்ணார் கருணாநிதி. அது பழிவாங்கும் அரசியல் இல்லையா? அப்போல்லாம் வாயை மூடிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க மிஸ்டர் வீரமணி? கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே, பழிவாங்கும் அரசியல் பண்ண வேணான்னு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க பாவம் 1971 சினிமாவில் நடித்த சொந்த சம்பாத்தியத்தில் இதுன்னு இதை வாங்கினாங்க, போயஸ் கார்டன். இதை அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது வழக்குன்னு அவங்க சினிமாவில் நடித்து சம்பாதித்த போயஸ் கார்டனை இது பணம் லஞ்சம் வாங்கி சம்பாதித்த வழக்குன்னு உங்கள் கருணாநிதி போட்டார் வழக்கு. அது பழிவாங்கும் அரசியல் உங்களுக்கு தெரியலையா? அதே ஜெயலலிதா அவர்களை 96 கைது பண்ணி ஜெயிலில் போட்டு பெருச்சாலியை உள்ளே விட்டு என்னென்ன வேலை பண்ணார். அன்னைக்கு வந்துக்கிட்டு பழிவாங்கும் அரசியலுங்கிறது உங்களுக்கு தெரியலையா? 300 கோடியில் வீடு கட்டுறாரு செந்தில் பாலாஜி தம்பிக்கு, அவரை கைது செய்யக்கூடாதா? கைது செஞ்சால் அது பழிவாங்கும் அரசியலா? 1020 கோடியில் வந்து சம்பாதிச்சிட்டாருன்னு இவன் வந்து ஈடிக்காரன் KN நிருபரில் சொல்கிறான், அவன் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க, அது பழிவாங்கும் அரசியலா? அது ஏன் லஞ்சம் வாங்கி ஊரை கொள்ளையடிக்கிற மந்திரி இருக்கான் அவ்வளோ பேரும், அவங்களுக்கு போய் வக்காலத்து வாங்குறீங்கள. 90 வயசுக்கு மேலே ஆச்சு, வயதானாலும் அந்த வயதுக்குரிய ஒரு பண்பு வர வேண்டாமா? இன்னும் கருணாநிதி மாதிரியே, கருணாநிதி எப்படி இருந்தாரோ 90 வயசுக்கு அப்புறம் அதே மாதிரியாக இது பண்ணுறீங்க. விஜய் அவர்களுக்கும் அவர்கள் மந்திரிகளுக்கும் சொல்கிறேன், வீரமணி வந்தால் துரத்தி அடியுங்கள் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து நிற்பார், ஃபோனும் பண்ணுவார். யாருமே அவருக்கு எந்த வித சலுகைகளும் செய்யாதீர்கள். நேற்று ஆதவர்ஜனா சொன்னார் இல்லை, திருமாவளவன் வந்து எங்களுக்கு வந்து இதாக இல்லையா, எப்படி இருப்பார்? அவங்கெல்லாம் வந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின்கிட்ட ரூபாயை வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் உங்களுக்கு வந்து வேட்டு வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆட்களை புரிந்து கொள்ளுங்கள். யார் உங்களுக்கு இதுக்கு இது உண்மைக்கு எதிராக பேசுகிறார்களோ உங்கள் வாசலை மிதிக்க விரும்பாதீங்க அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். வைகோவை இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஓப்பனாக. இன்றைக்கி சொல்லியிருக்காரு, காணாமல் போன கட்சிக்கு 10 சீட்டான். யார்? பிரேமலதா கட்சி சொல்கிறார். அந்த அம்மா பாவம் தண்ணி பாட்டிலுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே என்னென்னமோ சொன்னாங்க. மக்கள் பிரச்சனை நிறையா இருக்குது, தொகுதி மக்கள் பிரச்சனை இருக்குது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, தண்ணி பாட்டில் தண்ணியை கிளாஸில் வைக்காதீங்க, தண்ணியை பாட்டிலாக வைங்க. அது பிளாஸ்டிக் பாட்டில்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, கண்ணாடி பாட்டிலில் வைங்க. ஓபிஎஸ் கூப்பிட்டு சொன்னார், கண்ணாடி பாட்டில் வச்சு அவன் தூக்கி வச்ச மாட்டே உடைச்சிடுவான்னார் திமுக காரன். அதனால் அவங்கள பற்றி வைகோ என்ன சொல்கிறாருன்னா 10 சீட்டு காணாமல் போன கட்சிங்கிறார். அடுத்தது 8 சீட்டு கிளை இதுவே இல்லை. யாரும் சொல்கிறாரு? திருமாவளவனை. கிளை கழகமே இல்லை, அவனுக்கு 8 சீட்டுங்கிறது. அதனால் இப்போ இவரே பேச ஆரம்பிச்சிட்டார் வைகோவை. அதனால் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு ஆளே இல்லாமல் போச்சு இவருக்கு, ஸ்டாலினுக்கு. தினமும் ஒவ்வொருத்தரையாக பண்ணி எனக்கு கண்டனம் தெரிவிங்க, அங்கங்கே தொட்டு என்கிட்ட வந்துடுவாங்க பிறகு அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின். நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு வாழ்நாளில் நரகத்தை அனுபவிப்பீர்கள். சிதா சொல்கிறேன், வாழ்நாளில் நீங்கள் உங்கள் பையன் அத்தனை பேரும் நரகத்தை அனுபவிப்பீர்கள். மக்களுடைய சொத்து அத்தனையும் கொள்ளை அடிச்சுட்டு மனசாட்சி இல்லாமல் இருந்த மனிதர்கள் நீங்கள். காத்திருங்கள், சீக்கிரம் வருது உங்களுக்கு இறைவனின் தண்டனை. இந்த தமிழ்நாடே பார்க்க போகிறது
அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்த பள்ளிகளில் நடந்த மோசடி ஒன்று நான் வந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த கூட்டமைப்பு தலைவர் செயலாளர் சொன்னார் இந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ அதன் இன்னொரு தலைவர் சொன்னார், இப்போ இன்னொரு தலைவர் சொல்லியிருக்காரு பள்ளிகளில் கொஞ்சம் நஞ்சமாக அநியாயம் பண்ணாங்க, நாங்கள்லாம் ஸ்கூலை மூடிட்டு போயிடலான்னு இருந்தோங்கிறது. அவ்வளவு லஞ்சத்தை வாங்கினாங்க. லஞ்சம் வாங்குறதுக்கு அன்பில் மகேஷ் சென்னையில் ஒரு வீடே போட்டாராம், ஆஃபீஸ், லஞ்சம் வாங்குகிற ஆஃபீஸ். அங்கே தான் பணத்தை எண்ணு வாங்கலாம். அது எது மிஷின், பணத்தை எண்ணு மிஷினை வச்சு எண்ணி எண்ணி அங்கே ஒரு கிளார்க் இருப்பார். அவர் இந்த பள்ளி 25 லட்சம் போடப்பட்ட இது அப்படின்னா ஒரு தனி டைரி, அது அப்படியே அங்கேருந்து அங்கே போயிடுமா. யாருக்கு? அன்பில் மகேஷுக்கு. மற்ற மந்திரி எல்லாம் அங்கே போனால் ஸ்டாலின் கண்காணிச்சுக்கிட்டு இருப்பாரான், எவன் வேலை வாங்குறான். எம்ஜிஆர் மந்திரி பணம் வாங்குறான்னா கூப்பிட்டு உதப்பார். ஸ்டாலின் மந்திரி பணம் வாங்கினான்னா ஃபோன் பண்ணி கேட்பார், யோ என்ன இன்னைக்கு இவ்வளோ வந்திருக்க, எங்கள் ஃபேமிலிக்கு இது வரல, பணம் வரல அப்படின்னு கேட்பார். ஆனால் அந்த அன்பில் மகேஷை மட்டும் கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப அவர் ஒரு பெரிய பண்ணு தானே கூப்பிடுவார் அன்பில் மகேஷ். அதனால் அவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவர் லஞ்சத்தை மட்டும் கண்டுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தைரியத்தில் ஒரு ஆஃபீஸில் வச்சு நோட்டு என்ற மிஷினை வச்சு லஞ்சத்தை வாங்கியிருக்காரு. பாவம் ஸ்கூலுக்காரங்க போகிறான். இந்த ஜோஹோங்கிறது அவருடைய உரிமையாளர் நிறுவனர் ஜோஹோங்களுக்கு ஸ்ரீதர் வேம்பு அவர் பேர். அவர் கதையாக சொல்கிறார், ஏயா இலவச பள்ளி வச்சோம் பணம் கேட்டாங்க, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் நடத்தினார் ரிட்டையர்டு. அவர் சொல்லிட்டார், அப்பா இங்கே இருக்கிற ஒரு பள்ளியெல்லாம் நடக்க முடியாது, நான் மூடிடுறேன், முடிஞ்சால் நீ நடத்துனாரு. எதுக்கு எடுத்தாலும் பணம் கேட்டாங்க ஐயா அப்படிங்கிறார். உடனே இவன் டிஎம்கே ஐடிவிங்காரன், அவன் ஐயன் பிராமணன், இவங்க ஒன்று வச்சுருப்பான் எப்போவுமே, ஏதாச்சும் உண்மையை சொன்னால் அவனை பிராமணம்மா, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பிராண்டு குத்துவோம். இப்போ எங்களெலாம் ஏன் குத்த முடியலைன்னா, நாங்கள் தமிழன் இல்லைன்னா என்ன பண்ணிடுவான், இவன் தமிழன் இல்லைம்மா, இவன் தான் ஓங்கோல்லேருந்து வந்தவன், அதனால் எங்களை பார்த்து தமிழன் இல்லைன்னு சொல்ல முடியலை. அப்போ நான் திட்டுறேன் இல்லை. இன்னொன்று என்னை பார்த்து இவன் பிராமணன்னு சொல்லவும் முடியலை, ஆனால் சுத்த தமிழன். அதனால் இப்போ ஸ்ரீதர் வெம்பூர்னு சொல்லிட்டான். அவர் உண்மையை சொன்ன உடனே என்கிட்ட பணம் கேட்டார், அங்கீகாரம் டிடிபி அப்ரூவல், அதுக்கே பல லட்சக்கணக்கில் கேட்டாங்கன்னு ஒன்று. அவன் ஐயர் தான் அப்படி தான் பேசுகிறான். ஐயர் யோகியனாக இருந்தால் கூட ஐயர், இவன் அயோக்கியனாக இருந்தால் கூட நான் பிராமின். இதே தானையா சொல்லி நாட்டை குட்டிச்சவராக்குறீங்க. இப்போ இன்னொரு பெண் வந்துட்டார், இன்னொரு பெண். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவரும் ஒரு தனியார் பள்ளி நடத்துகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, லஞ்சம் மட்டும் வாங்கலைங்க, ஏதோ செஸ் போட்டி வச்சாங்க இந்த நம்ம பாலிடாவில் தானே விளையாட்டுத்துறை மந்திரி, அது இவர்கிட்ட சொல்லி அன்பில் மகேஷ்கிட்ட சொல்லி, அன்பில் மகேஷ் அந்த பள்ளிகளெல்லாம் கூப்பிட்டு, யோ பள்ளி ஸ்கூல் இது வச்சுருக்கியா, பஸ் வச்சுருக்கியா, வேன் வச்சுருக்கியா, எல்லாத்தையும் கொடு அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி அதில் பூரா ஸ்டாலினோட பெரிய படம் வச்சு ஸ்கூல் இதில் கொடுக்கவே இல்லையான். திரும்பி அவங்க கெஞ்சி கேட்டுருக்காங்க, செஸ்ஸு முடிஞ்சு போச்சு குடியார், ரொம்ப நாள் கழித்து கொடுத்தாங்களாம். அதுலேயும் வெறும் ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சு கொடுத்துருக்கான். அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, எங்க ஸ்டாலின் ஃபோட்டோவை எடுங்கன்னு, அது கொஞ்ச அளவில் எடுத்துக்கிட்டாங்க. அந்த அம்மா கதையாக சொல்லி ஸ்கூலை இங்கே குட்டிச்சவராக ஆக்கியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க அன்பில் மகேஷ் உங்கள் குடும்ப கம்பெனியில் டைரக்டர், இந்த நோபல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிட்டட்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க துபாயில். அதில் இயக்குனர், அந்த கம்பெனிக்கு இயக்குனர் அன்பில் மகேஷ். இவரை தூக்கிட்டு உதயநிதியை தூக்கிட்டு இவரை போட்டாங்க. அது மாதிரி போட்டுருந்ததுனால குடும்ப பிஸ்னஸ், அவன் எவ்வளோ வாங்கினாலும் கண்டுக்கக்கூடாது. ஆனால் இப்போ இவர் உதயநிதி சொல்கிறாராம், நம்பிக்கை துரோகம் செய்து விட்டான் அன்பில் மகேஷ். என்னன்னு கேட்டிருக்காங்க அம்மா. அவன் வாங்கினக்கு அது பூரா என்கிட்ட சொல்லலை, அதில் எனக்கு பங்கும் வரலை, இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கானே அப்படின்னு இப்போ தான் கோவப்படுறாங்கண்ணா அன்பில் மகேஷ் மேலே. அதனால் பள்ளி இதுங்களில் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தராக ஆரம்பிக்க போகிறாங்க, எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணுறாங்க. சென்னை மாநகராட்சியில் நடைபாதைக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்கான், அதை 4 மடங்கு அதிகம் வச்சு கவர்மெண்ட்டு எடுத்துருக்காங்க, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு மந்திரியிலும் போட்ட கான்ட்ராக்டை பூரா இப்போ கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை சுத்தம் பண்ணுறதுக்கே 5 வருஷம் ஆகும். எல்லா பொண்ணும் வீட்டுக்கு போகணும். ஆனால் அந்த அருண் இருக்கிறவரை வீட்டுக்கு போக விட மாட்டார், இது ஜெயிலுக்கு போக விட மாட்டார். ஜெயிலுக்கு அனுப்பணும், எல்லா பற்றியும் வீட்டுக்கு அனுப்பணும், ஜெயிலுக்கு போகணும். அருண் மட்டும் பிஏவை பிடிப்பார், அவங்கள பிடிப்பார். அது மாதிரி பிடிச்சிட்டு நானும் நல்லவன் தான், நானும் யோகியன்தான்
அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுவார். விஜய் இன்னும் ஒரு நேர்மையான அதிகாரியை போட்டு, மனசாட்சி உள்ள அதிகாரியை போட்டு எல்லா மந்திரியும் கைது பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இறுதி கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.